சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். மதுராந்தகத்தில் நடைபெறும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்று அறிவித்துள்ளார். ஈரோடு தம்பதி கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் மே 20 முதல் தமது தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். கோடையில் அழிந்த பயிர்கள் குறித்து குறுவை சாகுபடி ஊக்க நிதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். செங்கோட்டையை மட்டும் ஏன் கேட்கிறீங்க, கூடவே சொந்தம் கொண்டாடிய பெண் காட்டமான உச்சநீதிமன்றத்தில் சுல்தானா பேகம் என்ற பெண் வித்தியாசமான மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் முகலாயர்களின் கடைசி மன்னனான பகதூர் ஷாவின் பேரன் வழி பேரனின் மனைவி தான் என்றும் கணவனை இழந்தவர் என்றும் கூறியுள்ளார். நடிகர் கவுண்டமணி கடந்த 1963ஆம் ஆண்டு சாந்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு செல்வி, சுமித்ரா என 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி காலமான நிலையில் திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கவுண்டமணிக்கு விஜய் நேரில் சென்று ஆறுதல் அளித்துள்ளார். தமிழ் இனத்தின் சிறப்பை உலகிற்கு எடுத்துரைத்த பாரதிதாசனை சிறப்பிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற பேரவையில் விதி எண் 110 கீழ் பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருவரும் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பருவாய் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் மகன் மணிகண்டன் வயது 14. இவர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் வெளியில் சென்றார். மாணவர் தனது வளர்ப்பு நாயையும் தன்னுடன் வெளியில் அழைத்துக் கொண்டு வெளியில் சென்றுள்ளார். அப்போது சுமார் 15 அடி ஆழமான குட்டை அருகே சிறுவன் சென்றபோது சிறுவனின் வளர்ப்பு நாய் எதிர்பாராத விதமாக தண்ணீர் குட்டையில் இறங்கியது. நாயை காப்பாற்றுவதற்காக தண்ணீரில் இறங்கிய சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலியானான். பாமக சார்பில் மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா நடைபெறுகிறது. சித்திரை முழுநிலவு மாநாட்டை ஒட்டி அன்புமணி ராமதாஸை முன்னிலைப்படுத்தும் வகையில் இருந்த பாடலும், அடுத்ததாக ஐயா என்று சொல்லும் போதே 1000 கோடி மகிழ்ச்சியடா என்ற பாடலையும் பாமக வெளியிட்டது. ஈரோடில் தமிழகத்தையே உலுக்கிய ஈரோடு இரட்டை கொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட தம்பதியின் உறவினர்களை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படும் தமிழ் வார விழா நிறைவு விழாவில் 5 சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதற்கான நூலுரிமை தொகையை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்து உள்ள கொல்லிமலை கீழ்ப்பாதி என்ற கிராமத்தில் JN நகரை சேர்ந்தவர் முகமது அப்சர். இவர் புதிய வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் தோண்டும் போது பள்ளத்தில் ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. UPSC, TNPSC குரூப் 1, 2 தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஆனந்த விகடன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி இணைந்து கோவையில் ஒரு இலவச பயிற்சி முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் நெரூர் கிராமத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற சாமியாரின் சமாதியில் அவரது நினைவு நாளில் பக்தர்கள் எச்சில் இலையில் ஊர்லும் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எச்சில் இலையில் ஊர்லும் நெரூர் மட சடங்குக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாணியம்பாடியில் நகைகளுடன் தலைமறைவான அடகு கடை உரிமையாளர் மீட்டுத் தரக் கோரி போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தள்ளுவண்டி டு குக் வித் கோமாளி போட்டியாளர் சுந்தரி அக்கா களமிறங்கிய பின்னணி, நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பறப்போம் என்ற சினிமாவில் முன்னேறுவதைப் போல நிஜ வாழ்க்கையில் ஜெயித்து காட்டிய சுந்தரி அக்கா தற்போது நட்சத்திரமாகவே ஜொலிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் புது அப்டேட் என்று வெளியாகியுள்ளது. குரூப் 2, 2A பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. 56 வேலை நாட்களில் குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. 12வது முறையாக அட்டவணையில் குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கடந்த 1ஆம் தேதி மாலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தார். இந்நிலையில் விஜயை நெருங்க முயன்றவரின் நெற்றிப் பொட்டில் துப்பாக்கி வைத்ததால் மதுரையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எச்சில் இலையில் அங்கப்பிரதட்சணம் செய்ய உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. பொன் மாணிக்கவேல் தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பாக பேட்டியளிக்கக்கூடாது என CBI தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட எல்லைப் பகுதியான சுல்தான்பேட்டை அருகே மல்லேகவுண்டம் பாளையத்தில் இயங்கி வரும் வெடிமருந்து ஆலையில் இன்று பிற்பகல் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. உத்தரகாண்டத்தை சேர்ந்த ராஜ் என்பவருக்கு சொந்தமான இந்த ஆலை இராணுவத்திற்கு தோட்டா தயாரிக்கும் வெடிமருந்து உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளராக இருக்கும் வடக்கு மாவட்டத்தில் உள்ள விராலிமலை, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான கூட்டங்கள் விஜயபாஸ்கர் தலைமையில் ஆங்காங்கே நடந்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ உட்பட 3 பேர் சாலை விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களில் இடம்பெற்றுள்ள 60 லட்சம் மகளிருக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் பணியை 9 மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை சானிட்டோரியம் தேசிய சித்த மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அயோத்திதாச பண்டிதர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலரஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தபோது திமுக எப்படி ஆதரித்தது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக பொது உடைமை தத்துவத்தை வடித்து தந்த புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்கள் இழப்பதற்கென்று எதுவுமில்லை, பெறுவதற்கோ பொன்னுலகு இருக்கிறது என்ற நம்பிக்கை விதைகளை விதைத்தவர் என்றும் மார்க்சின் சிந்தனைகள் மானிட சமுதாயத்துக்கு என்றும் ஒளி வழங்கட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஊத்துக்கோட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் திடீரென பெய்த பலத்த மழையால் 50 கிராமங்கள் இருளில் மூழ்கியது. நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். கன்னியாகுமரியில் டாட்டூ கடை தொழிலாளர்கள் டாட்டூ தொழிலை செய்ய அனுமதிக்குமாறு மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்துள்ளனர். கடலூரில் நடராஜர் நந்தி உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் ஏற்கனவே மருத்துவர் ஒருவருக்கு கத்திக்குத்து நடந்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பணியில் இருந்த செவிலியருக்கும் அருவாள் வீச்சு சம்பவம் நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சியினரால் வணிகர்களிடமிருந்து மாமூல் வசூலிக்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் நேற்று வீசிய சூறாவளி காற்றில் சுமார் 500 ஏக்கர் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. ஐதராபாத் மிரட்டல் பந்துவீச்சு 133 ரன்னில் டெல்லி அடங்கியது. சீட்டுக்கட்டு போல் சரிவு 29 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து டெல்லி தடுமாற்றம் அடைந்துள்ளது. IPL தொடரில் கடந்த 3ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இந்த போட்டியில் 2 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி பெங்களூரு த்ரில் வெற்றி பெற்றது. சென்னை அணி அடுத்த போட்டியில் நாளை மறுநாள் கொல்கத்தா அணியுடன் மோதுகிறது. இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற உள்ள நிலையில் சென்னை அணியின் இளம் வீரர் வான்ஸ்பேடி காயம் IPL தொடரில் எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு ரூபாய் 20, 1 பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 1 கிராம் தங்கத்தின் விலை 8775 ரூபாய்க்கும் 1 சவரன் 70,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையில் அதிகபட்சமாக விருத்தாசலத்தில் 87 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மாவட்டம் முழுவதும் 1116 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது என கடலூர் கலெக்டர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களிலும் நாளை 4 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.